ஆரவ் ஓவிய காதல், ஆரி பாலா சண்டை, அன்பு கேங்கோட அன்பு சேட்டை, பாடி பாடியே டைட்டில் வின் பண்ணிட்டான் என மோகன் ராவை பார்த்து கூறிய வார்த்தை, பெண்களுக்கு எதிரான ரெட் கார்ட் சம்பவம், சோஷியல் மீடியா எல்லாம் அன்ஃபேர் பிரதீப் என குறிப்பிட்ட கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவற்றையெல்லாம் அடக்கியது தான் பிக் பாஸ். இன்றைக்கு ஒண்டர் சயின்ஸில் நம்ம பார்க்க போகிறது, பிக் பாஸ் ஷோவில் நடப்பது ரியாலிட்டி ஷோ தானா, இல்லை நம்ம பிரெயினில் நடக்கிற ஹிடன் எக்ஸ்பெரிமெண்ட்டா? உங்கள் மூளை கூட இன்று ஒரு போட்டியாளர் தான். தொடங்கலாமா இந்த புதிய எபிசோடு பிக் பாஸ் விஸ் அறிவியல்? நாம் பிக் பாஸில் சண்டையை பார்த்த உடனே நம்மளோட இதயங்கள்லாம் லப்டப்னு அடிக்கும். நீங்கள் பிக் பாஸ் பார்க்கும் பொழுது 2 பேர் சண்டை போட்டு அதை உடனே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்க. அந்த நேரம் நீங்கள் ஒருவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, மற்றவரை எதிர்க்கிறீங்க. இதைத்தான் நம்ம சொல்கிறது எமிக்டாலா ஆக்டிவேஷன். நம்ம மூளையின் உணர்ச்சி மையம் அலர்ட் ஆகுது. அதுதான் அந்த சண்டையை நீங்கள் உண்மையாக அனுபவிக்கிற போல உணர செய்யுது. நீங்கள் திரையில் சண்டையை பார்க்குறீங்க, ஆனால் அதை உங்களுக்குள்ளாலே உணரத் தொடங்குறீங்க. இதைத்தான் நம்ம சொல்கிறது என்ன அறிவியல் ரீதியாக எமிக்டாலா ஆக்டிவேஷன். இதை போல் நீங்கள் உணர்ந்துக்கிறீங்களா? இப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள். சண்டை சீன் வந்தோடனே உங்கள் மனசு ஹீட் ஆகுதா இல்லையா? யாராவது அழும் பொழுது நம்ம கண்கள் ஈரமாகி கண்ணீர் வழிஞ்சிருக்கா? ஒரு போட்டியாளர் அழ ஆரம்பித்தா நம்ம மனசு சின்னதாகுது, சிலர கண்கள் ஈரமாகுது. இதுக்கு பெயர் தான் சொல்கிறது மிரர் நியூரான் எஃபெக்ட். நம்ம மூளை பிறர் உணர்ச்சியை பிரதிபலிக்கிறதாக இருக்குது. அவங்க வேதனை நம்ம உடலுக்குள்ளே அனுப்புதோ, நம்ம மனசுக்குள்ளே அனுப்புதோ. அதனால தான் நான் சோகப்படலை என்று சொன்னாலும் நம்ம மனசே அவர்களை பார்த்த உடனே சோகமாயிடுறது. இதைத்தான் சொல்கிறது எம்பத்தி. உணர்வுகளை உணர்வது ஒரு அறிவியல் திறன். அப்படின்னா நீங்கள் எந்த வகை? பிறர் துக்கத்தில் மனம் உருகும் டைப்பா, இல்லை நான் லொஜிக்காக சொல்கிற டைப்பா? கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்கள் எம்பத்தி டைப்பை நாம் தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸ் வீட்டில் சிலர் கேமராவுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க, சிலர் அதை மறந்துட்டு இயல்பாக இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் சொல்கிறது அப்சர்வர் எஃபெக்ட். யாராவது பார்க்குறாங்களான்னு நம்ம நடத்தையை மாற்றிக்கொள்வது. இது நம்ம ரியல் லைஃப்லேயும் நடக்குது. உதாரணமாக சொல்கிறேன்னா, செல்ஃபி எடுக்கும் போது கூட நம்ம முகபாவம் மாறுதா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், கேமரா உங்கள் உண்மையான முகத்தை மாற்றுதா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது ஒரு 5 செகண்ட் கொஷன் உங்கள்கிட்ட. நீங்கள் 10 நாளைக்கு வீட்டில் யாரையும் சந்திக்காமல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஏ அமைதியாக இருப்பீங்க, பி குழப்பமாக இருப்பீங்க, சி கோபமாக இருப்பீங்க, டி கவலையாக இருப்பீங்க. இதுதான் சோஷியல் டிப்ரவேஷன்ஸ் டெஸ்ட். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இதே டெஸ்ட் தான் நடக்குது. உணர்ச்சி, அழுத்தம், தனிமை எல்லாம் கலந்த மன பரிசோதனை. உங்கள் பதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் பிரெயின் பேட்டர்ன் நாம் டீகோட் பண்ணலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மனிதர் விளையாடுறாங்கன்னு நினச்சிக்கிங்களா? உண்மையிலே அந்த விளையாட்டை நம்ம மூளை விளையாடுது. ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் உங்கள்